ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவுமில்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் உச்சிப்பில் இறைவனாகிய வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தங்கள் பாவங்களால் அழிவை நோக்கி செல்லும் வேளையில் ஆபிரகாம் இரக்கத்துடன் இறைவனுடன் உரையாடுகிறார். நீதிமான்களை தீர்க்க வேண்டும் என்று அவர் துடிப்புடன் கேட்கிறார். இறைவனும் அவரது இரக்கத்தால் அந்த நகரங்களை மன்னிக்க தயாரிப்பதை காணலாம். இதுபோல நாமும் நம்மோடு வாழும் பாட்டி தாத்தாக்களின் வயது முதிர்ந்த நாட்களில் அவர்கள் தங்களை அறியாமல் செய்யும் செயல்களை கருணையோடு ஏற்று வாழும்போதே அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து பேணி காக்கும் நன்மக்களாக வாழும் மனதினை கொண்டவர்களாக நாம் திகழ வேண்டும் என்ற மனதினைகள் வாசகத்தை வாழ்வாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதற்கு 18 இறை வார்த்தைகள் 20 முதல் 32 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதற்கு 18 இறை வார்த்தைகள் 20 முதல் 32 முடிய. ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனத்துடன் எழுதியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டனங்களின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அனுப்பி கூறியதாவது: தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழைக்கின்றோம். ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றது. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உதவுகிறது. அனைத்துலருக்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர்: நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களை கொடுத்து முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக: தூசி சாம்பலான நான் என் தலைவரோடு பேச துணிந்துவிட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாக இருக்கலாம். 5 பேர் குறைகளை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார்.
என்றார். அதற்கு அவர், நான் 40 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வேன் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியே துணிந்துவிட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என, அதற்காக 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்காக, என் தலைவரை, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என, அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் 15, பக்கம் 15. பாடல் 15, பக்கம் 15.
இரண்டாம் வாசகம் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலம் நாம் தீமைகளை நீக்கி நம்மை புத்துயிரோடு எழுப்புகிறார். நம்மை தீய வாழ்விலிருந்து விடுவிக்கின்ற இந்த இறைவனின் பேரன்பை நினைவில் கொண்டு கிறிஸ்துவுக்காக நன்றியுடன் வாழ நாம் முயல வேண்டும். மேலும் நமக்காக தங்களின் ஆசைகளை, கனவுகளை, எதிர்பார்ப்புகளை, இன்பங்களை துறந்து நம்மை வாழ வைத்த தேவர்களான வாட்டி தாத்தாக்களின் தியாகங்களை நன்றியோடு நினைவு கொண்டு வாசகத்தை வாழ்வோம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிலிருந்து இறைவார்த்தைகள் 18 முதல் 14 வரை. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிலிருந்து இறைவார்த்தைகள் 18 முதல் 14 வரை. நீங்கள் திருமணத்து பெற்றபோது அவர்கள் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர் தர செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களையும் குற்றங்கள் செய்பவர்களையும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். தம் குற்றங்களை மன்னித்தருளினார். தமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அளித்துவிட்டார். அதை சிலுவையை வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். ஆண்டவர் வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைவசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. அலகு 11 இறைவசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரணும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களில் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாமுடியாது கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர்களுக்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டு பொதுக்கால் 17ஆம் தேதியிலே நம்முடைய அன்னையாம் திரு அவை உலக பாட்டி தாத்தங்கள் தினமாக கொண்டாட அழைப்பு விடுகிறது. சிறப்பாக நம்ம எல்லோருக்கும் தெரியும், பாட்டி தாத்தா என்றால் எத்துணை அன்பு இருப்பது. நம்முடைய வீடுகளில் பாட்டி தாத்தாக்களுடைய அரவணைப்பை இன்று பெற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரியும். அவர்களால் எங்களுக்கு ஆர்வம் என்ன? அவர்கள் எங்களுடைய வாழ்விலை எங்களை மகிழ்ச்சிப்படுத்த பெற்றோர் அடிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆறுதலாக, எங்களுக்கு பிடித்தவற்றை வாங்கி தருகின்றவர்களாக, அரவணைப்பவர்களாக, எந்த விதமாக யாரைகளை கூற்றினாலும் கொத்தி கொத்தி மறைத்து மறைத்து எங்களுக்கு தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இன்று சின்ன குழந்தைகளுக்கு அல்லது சிறுவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்குமே தெரியும். திருமணமாகி இருக்கின்றவர்களுக்கும் தெரியும். பாட்டி தாத்தா முன்பொரு காலத்தில் அல்லது இத்தனை வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்வில் என்ன செய்திருக்கிறார்கள்? பாட்டி தாத்தா எங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கின்ற பொழுது, வருகின்ற பொழுது எப்படி எங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளார்கள், அன்பை பரிமாறியுள்ளார்கள் என்றெல்லாம் எல்லோருக்குமே தெரியும். இன்று பாட்டியாக இருக்கிறவர்கள், தாத்தாவாக இருக்கிறவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய பாட்டி தாத்தா என்ன செய்தார்கள்? அவர்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது என்ன? நாங்கள் அன்பில் வளர, அறிவில் வளர, அறவழியில் வளர, நன்னடத்தையில் திகழ நாங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கனி என்பது என்ன? வழிகாட்டுதல் என்ன என்பது நாம் எல்லோரும் அறிந்து ஒன்றாக இருக்கிறது. சிறப்பாக சீராக்கு ஞானமும் அல்லது 44 வாசிக்கின்ற இறைவசனம் 1:25 மட்டும் நம்முடைய ஞாபகத்திற்கு எடுத்து இந்த நாளில் நாம் சிறப்பாக சிந்திக்கலாம். சுவாக்கினையும் அண்ணாவையும் அவர்களுடைய தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். ஏனெனில் எல்லா இலக்கங்களின் ஆசையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார் என்று பார்க்கின்றோம். திருச்சபை சுவாக்கி அண்ணா இவர்களுடைய விழாவை நேற்று கொண்டாடியது. நம்முடைய அருட்சகோதரிகள் அண்ணான் சபையை சேர்ந்தவர்கள். எனவே நேற்று அவர்களுடைய அந்த இல்லத்தில் 11:30 மணிக்கு சிறப்பு திருப்பதியெல்லாம் வைத்து சிறப்பு உணவெல்லாம் தந்தார்கள். அப்பொழுது ஏன் அவர்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள்? அவர்களுக்கு ஏன் அந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது அண்ணாவை அவர்கள் கல்வியாக கொண்டுள்ளார்கள்.
இந்த அண்ணா சிறப்பாக அந்த முன்னுரையில் இப்படி வாசித்தார்கள். ஒரு விதவையாக கொண்டு இறை திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் அன்று ஒரு கனவு கண்டார். அந்த கனவு அடிப்படையிலே அவர் செயல்படுகிறார். நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிப்பது போல இறைவாக்கினர்களும் நீதிமான்களும் அன்று காண வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டதை இன்று நாம் காண்கின்றோம். திருவை அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. எனவே சாதாரண ஒரு பெண்மணியாக தன்னுடைய துணைவர் சுவாக்கினை இழந்து போகின்ற நிலையிலும் அந்நாள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த நாளுடைய திருப்பலி மைய சிந்தனை நமக்கு இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி கொடுக்கப்பட்டது கேட்டீங்களா? எப்படி வாசித்தாங்க திருப்பலி மைய சிந்தனை? நம்பிக்கை இல்லாதவர்கள் பேர் பெற்றோர்கள், அந்த நம்பிக்கை இழந்தவர்கள் பேர் பெற்றோர்கள். எப்படி வாசித்தாங்க? மறந்துட்டோம். அப்படிதான் நம்பிக்கை இல்லாத நிலையிலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் நம்ம மைய சிந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த முதியோர்களாக பாட்டுக்காரர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் குடும்பத்தோடு இல்லை. கணவன் மனைவிகள் சிலருக்கு இருக்கிறார்கள், சிலருக்கு இல்லை. அவர்கள் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறார்கள். அதனால் அவர்கள் பேரற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்று அவர்கள் ஒரு நல்ல ஒரு புதுமையை ஒரு வயதில் நாங்கள் வாழ்ந்து வைக்கின்றோம் என்று சொல்லி திருப்தியாக சொல்வார்கள். பணி செய்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், நல்ல ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தோம். இன்று நாங்கள் அவர்களுடைய அரவணைப்பில் இருக்கின்றோம், அல்லது அவர்களுடைய தயவில் இருக்கின்றோம், அல்லது எங்களுடைய தன்னிலையில் இருக்கின்றோம் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்வார்கள். அப்படி அவர்கள் நம்பிக்கை இழக்காமல் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சமூகத்தை நாம் பார்க்கிறோம். இளம் வயது தற்கொலை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஒரு சிறிய தோல்வி, வாழ்வை இலக்கிட்டு வைத்து செல்பவர்கள். இப்படி மனிதர்கள் ஒரு புறம் வாழ ஒரு சிறிய காதல் தோல்வி, பொருளாதார பிரச்சனை, அல்லது பெற்றோர் எனக்கு பிடித்ததை வாங்கித் தரவில்லை என்று சொல்லி இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய இந்த பாட்டி தாத்தாக்கள். எனவே இந்த நாளில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சபை அழைப்பு விடுகின்றது. எனவே சிறப்பாக நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இன்னும் பணிவிடை செய்ய வேண்டும், அன்பு பணிகள் செய்ய வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இன்று நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய பாட்டு தாத்தாக்கள் நம்மிடம் எவ்வாறு செயல்படுவார்கள் என்று சொல்லி. கண்டிப்பாக அவர்கள் நம்மை தேடி வைக்கும் பொழுது, ஒரு விழா வருகின்ற பொழுது, ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது நாம் அவர்களை எதிர்பார்ப்போம். பாட்டி எங்களுக்கு புதிய ஆடை எடுத்து தர வேண்டும், அப்படிதான் நல்ல தின்பண்டங்கள் வாங்கி தர வேண்டும், அல்லது எங்களுக்கு கதை சொல்லி தர வேண்டும், அல்லது எங்களுடைய வாழ்வில் உடன் பயணிக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோருமே விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் சில குடும்பங்களில் இடையூறுகள் உண்டு. பாட்டி தாத்தாவோடு பேசக்கூடாது, அப்படிதான் பேசக்கூடாது, அவர்கள் தருவதை வாங்கக்கூடாது, அவர்களிடம் எந்த இதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனாலும் அந்த பெற்றோரை அறியாமல் அந்த பிள்ளைகளும் அந்த பாட்டு தாத்தாக்களும் உரையாடி கொள்வார்கள். ஒரு சின்ன கட்சிகள், ஒரு சிரிப்பு, சிறிய உணவுகளை பரிமாறிக்கொள்ளுதல், பிடித்தவற்றை தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாமல் கொடுத்தல், நிகழ்வுகள் வருகின்ற பொழுது பள்ளி, ஸ்கூல் டே, கல்லூரி விழா அல்லது இன்னும் சிறப்பு நிகழ்வுகள் வருகின்ற பொழுது சின்ன படத்தை அவர்கள் பரிமாறிக்கொள்வது, அல்லது அன்புறவோடு அவர்களை அரவணைத்து ஒரு முத்தம் கொடுத்துக் கொள்வது என்றெல்லாம் பல நிலைகளிலே இந்த உறவு தெரிந்தும் தெரியாமலும் இன்று மறைக்கப்பட்ட நிலையிலே பரிமாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்டிப்பாக இந்த உறவு மேம்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாளினுடைய அந்த வருகை பல்கலை, அந்த விழாவுடைய வருகை பல்கலை பார்ப்பது போல இந்த தலைமுறை வரிசை பல்களை நினைத்து நாம் நன்றி கூற வேண்டும். இன்று இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த உழைப்பு என்னால் ஆனது மட்டுமல்ல, என்னுடைய பெற்றோர், அவருடைய பெற்றோர், வழிவந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய தலைமுறை, அந்த தலைமுறையினுடைய அளவில் இன்று வளர்ந்திருக்கிறோம். இது நம்முடைய ஆலயங்களோடு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்மால் அல்ல, நம்முடைய பெற்றோர்கள் கண்ட கனவு இப்படி ஒரு ஆலயம் தோன்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் வெளிப்படுத்திய உணர்வு இந்த பிள்ளைகள் வழியாக இங்கு வெளிப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு வளர்ச்சியும், ஒவ்வொரு நிலையில் நாம் முன்னோக்கி செல்வதும் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய பாட்டி தாத்தாக்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தலைமுறையினுடைய
ஆசிகளாக அல்லது வழிகாட்டுதலாக அல்லது எதிர்நோக்காக இருப்பது என்பதை ஒருபோது மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நாளில் நாம் இந்த பாட்டி தாத்தாக்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். என்ன பணிகளை இவர்களுக்கு நாம் செய்யலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது இன்று நம்முடைய பாட்டி தாத்தாக்களை முன்பு போல வாரத்தில் ஒரு முறை சென்று அன்பு செய்யவும் அவர்களோடு இணைந்து உணவும் ஒரு நாளை கழித்துவிட்டு வருகின்ற நிலை என்பது இன்று குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவற்றெல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி காலையில் மியூசிக் கிளாஸ், மத்தியானத்தில் டிராயிங் கிளாஸ், ஈவினிங் கராத்தே கிளாஸ் அப்படின்னு சொல்லி விதவிதமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் செய்யணும், பயிற்சிக்கின்றோம். இப்படி பயிற்சிக்கின்ற பொழுதிலே நாம் நம்முடைய முதியோர்களை கடந்து வந்த பாதைகளை யார் நமக்கு அடித்தளமாக இருந்தார்கள் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே கண்டிப்பாக அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அந்த பெரியவர்களோடு பாட்டி தாத்தாக்களோடு உறவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை அவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கை கால்களை பார்த்து அவர்களுக்கு நகவட்டி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கூந்தல் வளர்ந்து அதிகமாக இருந்து நிலை குறைந்திருக்கின்ற பொழுது தாத்தா என்னோடு வாருங்கள் என்று சொல்லி அவரை அழைத்து சென்று ஒரு சலூன் அடைக்க சென்று அவருக்கு ஒரு கிளீன் ஷேப் முறையாக ஒரு கரைவிட்டு அவருக்கு பிடித்தமான ஒரு உணவு என்று சொல்லி அவர்களை நாம் கொண்டாட தொடங்க வேண்டும். இன்னும் இந்த சமூகத்தை நாம் பார்க்கிறோம். சிலருக்கு பாட்டி தாத்தாக்கள் நேரடியாக இல்லை, இறந்து போய்விட்டார்கள். என்னுடைய பெற்றோர் பாட்டி தாத்தா வயதிற்கு இன்னும் வரவில்லை என்று இருக்கின்றவர்களும் இந்த சமூகத்திலே யாருமே இல்லாமல், பிள்ளைகளுடைய அரவணைப்பு இல்லாமல், அன்பில்லாமல் ஓரங்கட்டப்பட்டு நலிந்த நிலையில் இருக்கின்றவர்களை நாம் இனம் காண வேண்டும். அவர்களோடு சென்று சில மணி நேரம் உட்கார்ந்து அவர்களோடு உரையாடி, முன்பு நீங்கள் எங்களுக்கு மறைக்கல்வி ஆசிரியராக இருந்த பொழுது இவ்வாறு செயல்பட்டீர்களே என்று சொல்லி பழைய நினைவை நினைவுக்கு கொண்டு வந்து அவர்களோடு உரையாடி பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்று 35 வயது இருக்கின்ற ஒருவரை பார்த்துக் கொள்வோம். கண்டிப்பாக 20 வருடங்களுக்கு முன்பாக அவர் மறைக்கல்வி ஆசிரியராக இருந்தவர் இன்று முதுமையில் இருப்பார். அவரை சந்தித்து அவரோடு உரையாடி பலரக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமக்கு தெரியும், இவர்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். இவர்கள் நான் சிறுவயதில் இருந்த பொழுது இவர்கள் அந்த இயக்கத்தில் இருந்தார்கள், அமைப்பில் இருந்தார்கள், அன்பியத்தில் இருந்தார்கள். அந்த ஆண்டு விழா சிறப்பிக்கின்ற பொழுது இவர்கள் இணைந்து தியாகமுள்ளத்தோடு பணி செய்தவர்கள், இவர்களுடைய நல்ல ஒரு ஒருமைப்பாடு உண்டு என்று இருப்பார்கள். ஆனால் முதுமை நோய்வாய்ப்பட்டு பல ஆண்டுகளாக அவர்கள் சந்திக்காமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட முதியோர்களை நாம் இனம் கண்டு பிள்ளைகள் என்ன செய்யலாம்? பாட்டிக்கு அந்த பாட்டியை நல்லா பிடிக்கும், தாத்தாவுக்கு இந்த தாத்தா கூட நல்ல உறவு இருந்தது, அவர்கள் இணைந்து பயணித்த நாட்கள் உண்டு, நான் சிறுவயதில் இருந்த பொழுது என்னை வழிநடத்தி இருக்கின்றார்கள், எனவே அந்த தாத்தா பார்த்து பேசி பல நாட்கள் ஆச்சு இல்லையா என்று சொல்லி அந்த தாத்தாவை நம்முடைய வண்டிகளில் அல்லது அவர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்று சில மணி நேரம் அவர்களோடு உட்கார்ந்து உணவை பரிமாறிக்கொள்ளவும் அல்லது நல்ல உரையாடலை முன்வைத்துக் கொள்ளவும், நல்ல அனுபவங்களை பகிர்ந்து இவ்வாறு எங்களுடைய எண்ணம் இருந்தது என்று இவ்வாறு இந்த நிலை வந்துள்ளது, இதை இன்னும் வளர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல எதிர்நோக்கான சிந்தனைகளை நேர்மறை எண்ணத்தோடு வளரவும் அதை விதைக்கவும் கூடிய முயற்சிகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் கண்டிப்பாக சிறு சிறு முயற்சிகளை நாம் எடுக்கலாம். இன்னும் நம்மோடு பயணிக்கின்ற இந்த பாட்டி தாத்தாக்களை அன்புறவோடு ஏற்றுக்கொள்வது, வாய்ப்பு வந்தபடி பேசாமல் அவர்களுடைய முதுமையை மதிக்க வேண்டும். அவர்களுடைய பலவீனத்தை முன்னிலைப்படுத்தி அவர்களை ஓரம் கட்டாமல் அவர்களை முதன்மைப்படுத்தி செய்யக்கூடிய செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இவ்வாறு நல்ல பணிகளை நாம் முன்னெடுப்போம். இன்று ஒருவேளை ஒரு பாட்டி தனியாக வாழக்கூடிய குடும்பங்கள் நம்முடைய பங்கிறை சமூகத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தின் பாட்டிகளை நாம் சந்திக்க வேண்டும், தாத்தாக்களை சந்திக்க வேண்டும். நான் வீடு சந்திக்கின்ற பொழுது பார்த்திருக்கிறேன், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் தனிமையில் வாழக்கூடியவர்கள் நம்முடைய பங்கிறை சமூகத்தில். எனவே அவர்களோடு சென்று உரையாடி அவர்களுக்கு பிடித்தமான அல்லது அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று அவர்களுடைய உள்ளத்தின் இயக்கங்களை அறிந்து செயல்படுத்த நாம் முயற்சி எடுப்பது. ஒருவேளை பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டியதில்லை, சின்ன சின்ன காரியங்கள். அவர்களுடைய நம்முடைய பிறந்த நாட்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு பிடித்தமான ஒரு புதிய ஆடை எடுத்துக் கொடுத்து, இந்த தெய்வம் ஒரு புதிய சேலை எடுத்தோம் என்று சொன்னால் இவ்வளவு ரூபாய்,
அல்லது தந்தையர்களுக்கு ஒரு லுங்கி அல்லது ஒரு முன் எடுக்கும் என்று சொன்னால் எவ்வளவு ஆகும்? சிறிய குறைந்த பணமே. எனவே அந்த ஆசைகளை நிறைவேற்றி என்னுடைய பிறந்த நாள், எனவே உங்களை நான் சிறப்பாக சந்திக்க வந்துள்ளேன் என்று சொல்லி சில மணி நேரம் அவர்களோடு உரையாடி இந்த பரிசை பகிர்ந்து கொண்டு வருவது அல்லது பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களுடைய சிறிய பலவீனங்களை கண்டு சிறு தேவைகளை கண்டு அதை நிறைவேற்றி அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை காண்பது என்று பல்வேறு விதமான முயற்சிகளை நாம் எடுக்கலாம். எனவே அன்பு இறை சமூகமே, இந்த மகிழ்ச்சியான நாளில் சிறுவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அந்நாள் சுவாக்கி இவர்கள் நம்முடைய அன்னை மரியாதையை பெற்றோராக இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் நம்முடைய திருச்சபைகளின் முக்கியமான வழிபட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய நிலையிலிருந்து இதை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே நம்முடைய நிலையை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பாட்டி தாத்தாக்கள், அவர்களுடைய முன்னிருக்கின்றவர்கள் அல்லது இந்த சமூகத்திலே நலிவடைந்த நிலையில் இருக்கின்றவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த பாட்டி தாத்தாக்களை நாம் அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு அர்ப்பணி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் மிக சிறப்பாக நமக்கு எடுத்துச் செல்வதை பார்க்கின்றோம். இந்த நாளினுடைய முதல் வாசகத்திலும் அங்கே பாவநிலைகள் உண்டு. ஒருவேளை இவர்கள் நமக்கு எதிராக செய்திருக்கலாம், நம்மை கண்டித்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு இரக்கத்தை மன்னிப்பை கொடுக்க வேண்டும். முதல் வாசகம் சிறப்பாக சொல்கின்றது. அங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த நகரங்களை பார்க்கிறோம். சோதோம், கொமோரா, இந்த நகரங்கள் முதலில் வளமைமிக்க நகரங்களாக இருந்தது. எனவே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அதை பிரித்துக் கொடுக்கின்ற பொழுது லோத்து வளமை என்று கண்ட இந்த சோதோம் கொமோராவை தேர்ந்து கொண்டு அங்கே செல்கின்றார். ஆனால் நாளடைவில் காலம் செல்கின்ற பொழுது அது தோய்வை காண்கின்றது, பாவத்திற்கு உள்ளாகுகின்றது. அந்த மக்கள் அழிவையை காண்கின்றார்கள், கடவுளுடைய கண்டனத்திற்கு உள்ளாகுகின்றார்கள். அதுபோல இங்கு இருக்கலாம். ஒருவேளை நாம் பார்க்கக்கூடிய பெரியவர் நமக்கு தீமை செய்துதான் நாம் பார்க்கலாம். ஆனாலும் அவர்கள் பொருட்டு ஆபிரகாம் பரிந்து பேசுகின்றார், ஆண்டவரிடம் இரக்கத்தை வேண்டுகின்றார், அந்த சோதோம் கொமோரா நகரங்களுக்காக மன்னிப்பை கேட்கின்றார். எனவே ஒருவேளை எல்லோரும் சரியாக இருந்திருப்பார்கள் அல்லது எல்லோரும் நீதிமான்களாக இருந்திருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இன்று நம்முடைய இருக்கின்ற நிறைய பெரியோர்கள் நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு உச்சக்கட்டையாக இருந்திருக்கலாம். அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இந்த சோதோம் கொமோரா வளமையாக இருந்த பொழுது தேர்ந்து கொண்டு சென்றார். ஆபிரகாம் வளம் குந்திய பகுதிக்கு சென்றார். ஆனால் நாளடைவில் அந்த நிலை மாற்றப்படுகின்ற பொழுது ஏறுவரிசை இரண்டு வரிசை நிலைக்கு வருகின்ற பொழுது ஆபிரகாம் அந்த நகருக்காக பரிந்து பேசுகின்றார். எனவே நாமும் இந்த பெரியோர்களை எப்படி செய்ய வேண்டும்? இன்று நிறைய பிள்ளைகள் சொல்வார்கள், சொத்தில் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை தலைவர்களுடைய பேரை நிறைவாக கொடுத்துவிட்டு எனக்கு இதை தரவில்லை, என்னை கண்டுகொள்ளவில்லை, அன்பு செய்யவில்லை, அந்த மகனுக்கு செய்தது போல எனக்கு செய்யவில்லை என்று சொல்கின்ற பொழுது அங்கே பூகம்பம் பிடிக்கும். வருகின்ற துணைவி, மனைவி அன்பு செய்யக்கூடாது, இப்படி செய்தவர் அப்படி செய்தவர் என்று சொல்லி அங்கே உறவை சீரழிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த நிலையிலே பயணிக்காமல் அங்கே நின்று கொண்டு மீண்டும் பரிவிரக்கத்தோடு அன்போடு அல்லது மன்னிப்பை முன்வைத்து இரக்கத்தை பொழிந்து இந்த பெரியவர்களை நாம் கரிசனையோடு பார்க்க வேண்டும். இன்று சமூகத்தில் நாம் பார்க்கின்ற நிறைய பெற்றோர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள், பிள்ளைகளால் கைகிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நிலைக்கு உட்புகுத்தப்பட்டவர்கள். எனவே பழைய ஏற்பாடும் மிக சிறந்த நமக்கு எடுத்துக்காட்டு. ஆபிரகாம் லோத்து வாழ்வும் வளமையில் இருந்த பொழுது தேர்ந்து கொண்ட ஒன்று, ஆடிய ஆட்டம் ஒன்று. ஆனால் வளம் பூச்சி மன்னிப்புக்காக ஏங்கி நிற்கின்ற பொழுது, பலவீனப்பட்டு நிற்கின்ற பொழுது நம்முடைய உதவிக்கரங்கள் தேவை, ஜெபம் தேவை, நம்முடைய இரக்க பார்வை தேவை, அவர்கள் மீது மன்னிப்பு தேவை. மீண்டும் அவர்களுக்காக ஏன் பெற்றோர், என் பாட்டி தாத்தா நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதை உணர்ந்து செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் பேர் பெற்ற நிலையாக மாற்றுவார். அதைத்தான் சீராக ஞானம் நமக்கு சொல்லுவது. அந்த தலைமுறை வரிசை பட்டியல் நாம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நஞ்சு உள்ளம் கொண்டவர்களாக இரக்கத்தை மன்னிப்பையும் நிறைவாக பொழிந்து ஆற்றலோடு பணி செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே அன்பு இறை சமூகமே, சிறப்பாக இந்த நாளில் நம்மை பாட்டி தாத்தாக்களுக்காக ஜெபிப்போம். வருகின்ற நாட்களில் இன்னும் அவர்களை நாம் இரக்க பார்வையோடு கண்டுகொண்டு ஆற்றலோடு அவர்களுக்காக அன்பு பணிகளை முன்னெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் ஆவியார்
நம்மிடையே செய்யும் அன்பு ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் உடல் உள்ளம் ஆன்மா நலன்களை அறிந்து இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறைவழியில் வழிநடத்த விரைவாக முயன்றடைவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பங்கில் ஏற்படும் கடன் தொல்லைகள், வருத்தங்கள், நோய்கள் இவற்றையிலிருந்து விடுதலை பெற்று நலமோடு வாழ வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தாத்தா பாட்டியிடத்தில் எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு தாத்தா பாட்டிகளையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான உடலுள்ள நன்களை தந்து தனிமையை துணையாக இருந்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் தரும் இறைவா, எங்கள் பங்கில் நோயால் வாடும் சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் நீரே ஆறுதலால் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து உடல் நலம் பெற வழி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிருமான இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறந்த பாட்டி தாத்தாக்களின் ஆத்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். வாழும்போது அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து அவர்களை உம்முடைய வான் வீட்டில் சேர்த்துக் கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பே உருவான நல்ல ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் பாடல்கள் என்று உரைத்து அனைத்து மன்றாட்டுகளுக்கும் நிறைவாக செவி சாய்கிறாக. இந்த நாளில் உலக பாட்டிகள் தாத்தாக்கள் தினத்தை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும் பொழுது நாங்களும் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பாட்டி தாத்தாக்களை அன்பு செய்யவும் அக்கறையோடு அவர்களுக்கு அர்ப்பணி செய்யும் தேவையான ஆற்றலினாலும் இன்னும் சமூகத்திலே நலிவடைந்து ஆறுதல் இல்லாமல் உதவி இல்லாமல் உறவுகளை எழுந்து தவிக்கின்ற பாட்டி தாத்தாக்களுக்கு நாங்கள் கரிசனையோடு நல்லுள்ளம் கொண்டு உதவி செய்ய தேவையான ஆற்றலை தாரும். அன்புவானவே, அவர்கள் இந்நாளில் நம்பிக்கை இழக்காமல் ஆண்டவரின் துணையை நாடி தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக முன்னெடுக்கின்ற பொழுது நீர் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை இன்னும் அவர்கள் சேர்த்து சிறப்பாக முன்னெடுத்து செல்ல தேவையான உடல் சுகம் பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அன்புவானவை எப்பங்கீரை சமூகத்தில் உள்ள எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். சமாதானம், எதிர்நோக்கி பயணிக்கின்ற வாழ்வு வெற்றி, இணைந்து பயணிக்கின்ற வாழ்வை விளவினைகள் பிரிவினைகளை ஏற்படுத்தாமல் பயணித்தல், நாங்கள் சார்ந்திருக்கின்ற துறைகளை இன்னும் கண்டிப்பு பெற்று வாழ, பொருளாதாரத்தில் நாங்கள் சிறந்து விளங்க, வேண்டி விரும்புகின்ற காரியங்களை வாழ்வில் நடக்க, விடாமுயற்சி திட்டமிட்டு தீர்மானம் செய்கின்ற காரியங்களில் நாங்கள் வெற்றி பெற, எதிர்நோக்கி பயணிக்கின்ற வாழ்விலை எப்பொழுதுமே எங்களைப் போல பிறரை மகிழ்ச்சி செய்து பிறரை தீவினைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகாத நிலையை எங்களுக்கு தருகிறார்கள்.
ஆண்டவரே, உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இந்த மன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நேரே ஆதரவளித்து நல்மனத்தை கொடுத்து அவர்கள் அன்போடும் பண்போடும் இந்த சமூகத்துடைய நிலைகளையும் அறிந்து கொண்டு பணி செய்யக்கூடிய வல்லமைகளை நீராகும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. பாடல்கள் 25 பக்கம் எண் 23. பாடல்கள் 25 பக்கம் எண் 23. சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியை ஆண்டவர் ஏற்றதை கொண்டாடுவோம். நமது நன்மைக்காகவும் புனித திருவள்ளுவருக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாய் வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வருகின்ற இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படுகின்ற இந்த புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி என்றுமே நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது நம்பின் நீரே ஆலயம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவங்களிலிருந்து மனிதரை புதுப்பித்து பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்து இறந்தோரிடமிருந்து நிலைவாழ்வுக்கு எங்களை மீட்டெழச் செய்து தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சென்று முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காட்சிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொண்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன்னின்று உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்வீர்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தனிடும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆண்கள் எல்லாம் திருநிலையினராக நினைவரோடு இந்த நாளிலே நன்றி பலி வேண்டுதல்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றவர்களையும், இந்த நாள் நாங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடுகின்ற எங்களுடைய தாத்தா பாட்டிகள், இந்த சமூகத்தில் உள்ள தாத்தா பாட்டிகள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் அன்பில் நிறைவுறச் செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றவர்களையும் உமது திருமுக ஒளியில் ஒழுகின்றவர்கள் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாகிலும் கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் மண்ணின் மறை சாட்சி புனித தேவ சகாயம், இவ்வுலகில் உகந்தவராக இறந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருள உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக எங்களோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை பற்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி, வல்லமை, மாட்சி என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மடித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Yeah.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவம். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். பாடல் எண் 37 பக்கம் எண் 31. பாடல் எண் 37 பக்கம் எண் 31. உன்னை
அன்பானவர்களே, இன்று ஆண்டு பொதுக்காலம் 17ஆம் தேதி. இந்த நாளினுடைய திருப்பலியை சிறப்பு செய்த வெட்டுக்காலம் புனித சகாயமான இறைமக்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் ஜெபங்களும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் இளையோர் இருக்கிறனர். வருகின்ற வெள்ளிக்கிழமை நற்கருணை ஆராதனை நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை முதியோர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். வருகின்ற சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு பங்கு திருமணி பேரவையினமும் நிர்வாகமும் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் ஞாயிறு சிறப்பு காணிக்கை தெரிவிக்கப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு ஆமோசாபுரமும் அதனைத் தொடர்ந்து பங்கு அருள்மணி பேரவை கூட்டமும் நடைபெறும். அன்பானவர்கள், இன்று அகில உலக தாத்தா பாட்டிகள் தினத்தை நாம் திருவையோடு இணைந்து கொண்டாடி இருக்கின்றோம். இந்த பொழுதிலே சிறப்பாக நம்முடைய பங்கேறி செய்துள்ள இந்த பாட்டி தாத்தாக்களை ஒருங்கிணைத்து இந்த நாள் அவர்களுக்கு தேவையான ஆவண செய்ய சிறு முயற்சிகளை முன்னெடுத்து அவர்களை நன்றியோடு வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய பாட்டி தாத்தாக்களை பாதுகாக்க வேண்டும், வேண்டி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஒரு கவிதை வாசிக்கப்படுகிறது. எனவே அனைவரும் செவி கொடுப்போம். இனிய காலை வணக்கம். அரிசி விரிந்த பூமி பந்து வாழ்க்கை முறையை கற்றுத்தந்து கலங்கரை விளக்காக ஒளி தந்து அனுபவங்களை கடந்த மனித பந்து முதியோர்களை பேணி பாதுகாப்போம். உயர்ந்த உத்தமர்களை உருவாக்கிய கை, அயர்ந்த போது அரவணைத்த கை, கதைகளையும் விதைகளையும் செதுக்கிய கை, கைவிரல் பிடித்து கற்றுத்தந்த கை, முதியோர்களை பேணி பாதுகாப்போம்.
மதிப்பு கொடுக்க வேண்டும். மூத்த குடிமக்களை எப்படி நடத்துகின்றோமோ அதை வைத்துதான் சமூகத்தை கணிக்க முடியும். விவிலியம் புதியோர்களை ஞானத்தின் சேமிப்பு கிடங்கு என்று கூறுகிறது. மரியன்னை எலிசபெத்தின் சந்திப்பின் மூலம் தாத்தா பாட்டி உறவு பலப்படுகிறது. முதியோர்களின் வாழ்வில் நாம் உடலுறுப்பு தேவைப்படுகிறது. தாத்தா பாட்டிகள் கலாச்சாரம் பண்பாட்டை விட அன்பும் அறிவும் மிக்கவர்கள். அவர்களை பற்றினால் குடும்பங்களில் நம்பிக்கை, ஆதரவு, பாதுகாப்பு, மகிழ்ச்சி, நட்பு வளரும். முதியோர்களை மதியுங்கள். நாம் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப கடந்த காலத்தை நிகழ்காலத்தில் தருபவர்கள். இளையோருக்கு உறவு பாரமாக இருக்க முதியோரை பேணுங்கள். அன்பானவர்களே, தாயார் திரு அவையோடு இணைந்து உலக தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடும் இந்த இனிய நன்னாளில் நாம் ஒவ்வொருவரும் வாக்குறுதி எடுத்து தேவையில் வாழும் முதியோர்களை இனம் கண்டு அன்பு செய்து ஒரு தாத்தாவாக ஒரு பாட்டியாக அரவணைப்போம், அறப்பணி செய்வோம். நன்றி. அன்பானவர்களே, சிறுபலி முடிந்தவுடன் நம்முடைய பாட்டி தாத்தாவோடு இந்த பீடத்தின் முன்பாக ஒரு புகைப்படம் எடுக்கப்படும். அந்த புகைப்படத்தில் முன்பு வராமல் இருக்கின்ற நம்முடைய பாட்டி தாத்தாக்களையும் பெரியோர்களையும் பங்கு அருள்பெரும் பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்து முன்பே அழைத்திருக்கிற ஒரு நிகழ்ச்சியிலே அந்த புகைப்படம் எடுத்து முடிந்தவுடன் அவர்களுக்கு இனிப்பு வழங்கப்படும். அடுத்ததாக மறைக்கிழமை வகுப்புகள் தொடரும். அனைவரும் இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய நிலையான நினைவாகிய இத்திருமணவை கொண்ட நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இந்த கொடையை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி.
புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணை எல்லா